கஞ்சா அடிச்ச ஒரு 4 பசங்க பெரியவ இல்ல வந்து நான் தான் கெத்து எப்படி பசங்க வலையில சிக்கிறாங்க? அவங்கள பார்த்து அட்மையர் ஆகி 15 வயசுல ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் சரக்கு அடிக்க போறேன்டா. சில சயின்டிபிக்கான மெத்தட்ஸ், அந்த குழந்தையோட ஜீன்ல ஆல்கஹால் அடிக்ட் ஆகக்கூடிய ஜீன்ஸ் இருக்கு. அதுக்கு ஒரு தீர்வுன்னு ஒண்ணு இருக்கு. முதல் எபிசோட இது பண்ணுவோம்னு நாங்க எதிர்பார்க்கல. வெல்கம் டு ஆஃப்டர் த பெல். கஞ்சா அடிச்ச ஒரு 4 பசங்க வேற மாநிலத்தை சார்ந்த ஒரு பையனை போட்டு வெற்ற வீடியோ எல்லாருமே பார்த்துருக்கு. கண்டிப்பா அந்த வீடியோ மனசை உலுக்கி இருக்கும். இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நமக்கு தெரிஞ்ச வெளியே வந்த இன்சிடென்ட். இதை கூட சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்க நடந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்றது, இல்ல அதை எப்படி அணுகிறது? சரிதான், இதுக்கான மூல காரணம்னு ஒண்ணு இருக்கும்ல. தொடக்கிறதுக்கு இந்த பசங்க இத பண்றாங்க, தன்னையும் அறியாம இதை பண்றாங்கன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கான காரண புள்ளிதான் இந்த கஞ்சா, அபின், சிகரெட்டு, பானு, ஆல்கஹால். கண்ணை மூடி கண்ணை திறந்து இப்படின்னு திரும்பி பார்த்தா 4 கடையை பார்க்கும். அந்த அளவுக்கான சூழ்நிலையில நம்ம குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்போ ரொம்ப பயமா இருக்கு. 15 வயசுல இந்தியால குழந்தைங்க வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆல்கஹால் மட்டும் கிடையாது, நம்ம ஊர்ல நம்ம லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கிற குழந்தைகள் ஆல்கஹாலை பார்த்துருப்பாங்க. அப்பர் மிடில் கிளாஸ் பணக்கார பசங்க எல்லாம் வந்து ஹை குவாலிட்டி ட்ரக்ஸே எடுத்துக்கிறாங்க. எக்ஸாம்பிள் ப்ரௌன் சுகரு, அபீனு, கொக்கைனு, இந்த மாதிரி நிறைய நமக்கு தெரியாத பேர்கள் கூட நிறைய இருக்கு. எப்படி சரி பண்றது? ஸோ அதை பத்தினதான் இந்த வீடியோ. கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை மொத்தம் 3 பார்ட்டா பிரிக்க போறோம். முதல் பார்ட்டு, எப்படி பசங்க இந்த வலையில சிக்கிறாங்க, எப்படி பசங்களுக்கு இது அறிமுகமாகுது. இது அறிமுகமாகிறதுக்கு இந்த அறிவியல் உலகம் 3 காரணங்களை சொல்லுது. முதல் காரணமா பர்சனல் இன்ட்ரெஸ்ட். ஆப்வியஸ்லி ஒருத்தனுக்கு அதை பார்த்து ஒரு கியூரியாசிட்டி வரலாம். 2வது காரணம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட இருந்து கத்துக்கிறது, இல்லைன்னா வந்து அவங்கள பார்த்து அட்மையர் ஆகி அதுல இருந்து கத்துக்கிறது. சோசியல் ரீசன்ஸ்னால பசங்க வலுக்கட்டாயப்படுத்துவாங்க. நான் சரக்கு அடிக்க போறேன்டா, நீயும் வாடா அப்படிம்பாங்க. மச்சான் இந்த சூப்பரான ஸ்டஃப் வந்துருக்கு, இந்த வார்த்தையெல்லாம் வேற. இதெல்லாம் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். இது பசங்க மத்தியிலேயே அவங்களுக்குள்ளேயே ஒரு இது வந்து பெரியவ இல்ல வந்து நான் தான் கெத்து, இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அதை கிரியேட் பண்ணி அதனால அது மூலியமா வந்து இந்த பழக்கங்களை வந்து பழகுறாங்க. இது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி தான் ரொம்ப ஷாக்கிங். ஒரு 19 வயசு பையன், 20 வருஷத்துக்கு முன்னாடி 19 வயசு அடைஞ்ச ஒரு பையன் ஒரு ட்ரக் ஆரம்பிக்கிறான், குடிக்கிறான், இல்ல ஏதாவது ஒரு ட்ரக்கை யூஸ் பண்றான். அவனுக்கு ஒரு 25 வயசுல அவனோட ட்ரக் அடிக்ட கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? நம்ம பெற்றோர்கள் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. கல்யாணம் பண்ணா ஏதோ திருந்தி பெரிய ஆளாயிருவானா அப்படிங்கிற நினைப்புல கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க இல்லையா? அப்படி 5-6 வருஷம் ட்ரக் அடிக்ட் ஆன ஒருத்தனுக்கு பயாலஜிக்கலாவே அவனோட ஜீன்ல மாறுபாடு ஏற்படுது. அவனுக்கு பிறக்க போற குழந்தை ஒரு 2 வயசு கழிச்சு அவனுக்கு குழந்தை பிறகுதுன்னு வச்சுக்கோமே உதாரணத்துக்கு. அந்த குழந்தைக்கு ஜெனட்டிக்கல் மாறுபாடு ஏற்பட்டு அந்த குழந்தையோட ஜீன்ல ஆல்கஹால் அடிக்ட் ஆகக்கூடிய ஜீன்ஸ் இருக்குன்னு சொல்லி சமீபத்திய தரவுகள் சொல்லுது. இதெல்லாம் வந்து கேட்கறப்போ ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு கற்பனையா சொல்றேன், பிறக்க போற குழந்தைக்கு பால் கொடுத்து பார்த்துருக்கோம், சரக்கு கழுகுற குழந்தைய பார்க்கக்கூடிய கொடுமைகளை வந்துருமோங்கிற பயம் அதை படிக்கிறப்ப, அந்த ரிப்போர்ட்ஸை படிக்கிறப்போ ஏற்படுது. எப்படி தெரிஞ்சுக்கிறது? ட்ரக்ஸ் அடிச்சு பழகிட்டாங்க, ஆல்கஹால் யூஸ் பண்ணி பழகிட்டாங்க, எப்படி அவங்க பழகிருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எப்படி, ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எப்படி மறைக்கலாம்னு நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது சில சயின்டிபிக்கான மெத்தட்ஸ், அதை யூஸ் பண்ணி நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இன்கேஸ் அவங்க வந்து ஸ்டடீஸ் அந்த பீரியட்ல இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய அகாடமிக் இது வந்து டிராப் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா டிராப் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும். கண்டிப்பா நல்லா படிக்கிற பையனுக்கு அப்படி தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சின்ன ஒரு ஐடென்டிபிகேஷன் மெத்தேடு. அதுதான், நல்லா படிக்கிற பையன் நல்ல மார்க் எடுத்துட்டு இருக்கான், திடீர்னு அவனோட மார்க் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஏன்னு ஒரு ரீசன் இல்லாம குறையாது. அவன் ஏதோ சம்திங் அடிக்ட். அதை வந்து ஆல்கஹாலா கூட இருக்கலாங்கிறது ஸ்டடீஸ் சொல்லுது. வேற அடிக்ஷனா கூட இருக்கலாம். அது நம்ம அடுத்தடுத்து இதுல வந்துதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் என்ன அடிக்ஷனுங்கிறது. அகாடமிக்கா கம்மியானது ஒரு இண்டிகேஷன். அடிக்கடி கிளாஸ் கட் பண்றது, பேரண்ட்ஸ்க்கோ டீச்சர்ஸ்க்கோ தெரியாம பங்க் பண்றது, மாஸ் பங்க் பண்றது, வீட்டுல சொல்லிட்டு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி அன்டைம்ல கிளம்புறது, சஸ்பீஷியஸான ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ரெகுலரா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை அப்படியே பிரேக் பண்றது. ஸ்போர்ட்ஸ்
ஸ்போர்ட்ஸ்னோட இன்ட்ரெஸ்ட் குறையிறது, குறையிறது. ஆர்ட் அதாவது நல்லா படம் வரைகிறாங்கன்னா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாம, அப்புறம் கிளாஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம இருக்கிற இதெல்லாம் டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பா தெரியும். டீச்சர்ஸோட நல்ல கான்டாக்ட்ல இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவா தெரியும். ஏன்னா டீச்சர்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஒரு ஆக்டிவிட்டி சேஞ்ச் இருக்குன்னா கண்டிப்பா டீச்சர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் தெரியும். மூணாவது விஷயம் என்ன பார்த்தா லோன்லினஸ், அதாவது தனிமை. எப்பவுமே ஒன்னா இருந்து இல்ல ஒரு கேங்குக்குள்ள இருந்துவீங்க தனிமையில இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அதான் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். தனிமையில போறாங்கனாலே வந்து அவங்க வந்து சம்திங் ஒரு அடிக்ஷன்ல அவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். பர்டிகுலர்லி ஃபேமிலி கேதரிங்குள்ள, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கேதர் ஆயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து தான் வந்து சப்ஸை யூஸ் பண்றது, சரக்கு அடிக்கிறது, இந்த மாதிரி வேலையில பண்றது. பட் ஃபேமிலி கேதரிங்ல அது இருக்காது. பேரண்ட்ஸ் இதை அலோவ் பண்ண மாட்டாங்கிறதுனாலே பேரண்ட்ஸ் வந்து விலக முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இண்டிகேஷன்ஸ். அடிக்ஷன் எல்லாம் சரி, அடிக்ஷன் ஆயிட்டான்னு ஒருத்தனை கண்டுபிடிச்சிடறோம், இல்ல அந்த பழக்கத்துடைய தொடக்கத்துல இருக்கான்னு கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸை அகாடமிக்ல பெஸ்ட் ஆக்குறதுக்கும் இல்ல திருப்பி அவனோட ஸ்போர்ட்ஸ் கான்சென்ட்ரேஷன்ஸையோ எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வர்றதுக்கு சயின்டிபிக்கா சில மெத்தட்ஸ் இருக்கு. எவ்வளவு மெத்தட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து அவங்க கிட்ட பேசணும், மனசு விட்டு பேசணும். அதுக்கு ஸ்பேஸ் நாம அவங்களுக்கு கொடுக்கணும். அது பண்ணினா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்தடுத்த மூவுக்கு போக முடியும். ஏன்னா இது பல குழந்தைங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனால இந்த இடத்துல வந்து மாட்டுறாங்க. ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு, அகாடமிக் ப்ரெஷர் ஒரு காரணமா இருக்கு. அப்போ அவங்க அதை சொல்றதுக்கு ஆள் இல்லாத சமயத்துல இது கொடுக்கக்கூடிய ஷார்ட் டைம் ப்ளஷர் வந்து அவங்களுக்கு அதை பிடிச்சி போய் அதை அப்படியே கண்டினியூ பண்றக்காராங்க. இயர்லி ஸ்டேஜ்ல இருக்கிற பசங்க கிட்ட சில விஷயங்களை ஓப்பனா உடைச்சு பேசணும். கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ்கிட்ட நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும். அப்படி கம்யூனிகேஷன் இருக்கிறப்போ தான் பையன் என்ன பண்றாங்கிறது பையனோ பொண்ணோ, ஏன்னா பெண்களை பத்தியும் பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்துல பசங்க வந்து பேரண்ட்ஸ் கூட இருக்கிறத விட டீச்சர்ஸ் கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். பேரண்ட்ஸா நீங்க வந்து அவங்க கூட அடிக்கடி கான்டாக்ட்ல இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்கிட்ட முடிஞ்சா கம்யூனிகேட் பண்ணலாம். குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். அவனை டைவர்ட் பண்ற மாதிரியான விஷயங்களை நாம பண்ணணும். ஆனா மறந்துடாதீங்க, இதெல்லாம் பண்றப்போ பிளேம் பண்ணக்கூடாது. அந்த அவன் ஏன் அடிக்ட் ஆனா, அவன் பண்ற தவறுகளை பிளேம் பண்ணக்கூடாது. இது டீச்சர்ஸ்க்கும் பொருந்தும். டீச்சர் தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸை, இந்த மாதிரி டிப்ரெஷன்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பிளேம் பண்ணி திட்டி பண்றதுனால இன்னும் சிச்சுவேஷன் ஒர்ஸா தான் போகும். என்ன அவன் டிப்ரெஷனுக்கு போய் என்ன அவன் அந்த பாதையில இருந்து திரும்ப மாட்டான். ஸோ அதனால நம்ம வந்து இதை பண்ணாதன்னு சொல்றதை விட அவன் தோளோட தோல் நின்று வேற விஷயத்த அவனுக்கு காட்டிட்டோம்னா, அதை விட பெட்டரான ஒரு விஷயம் இருக்குங்கிறத அவனுக்கு காட்டிட்டோம்னா அவனால கண்டிப்பா இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சிகள் அவனும் எடுப்பான். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னன்னா டீவியேஷன். இப்போ ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு டீவியேட் பண்றது மைண்ட். அது எதுவா வேணா இருக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பால் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா வந்து அவங்கள வந்து ஃபுட்பாலை இன்வால்வ் பண்ணலாம். அவங்க அதை நோக்கி ஓட சொல்ல. சிலருக்கு மியூசிக் பிடிக்குது, மியூசிக்ல இதை பண்ணலாம். சிலருக்கு டிராயிங் வரைய பிடிக்குது, என்ன வேணா இருக்கலாம். பட் மைண்ட் டீவியேஷன் இஸ் த மஸ்ட். இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கங்க. நாங்க சொன்னது ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் தான். கண்டிப்பா அஃபெக்டடான பேரண்ட்ஸ் வந்து கவலையா இருப்பீங்க. இந்த வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு, பேரண்ட்ஸ்க்கு, டீச்சர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க சந்திச்ச இந்த மாதிரி பசங்களுடைய ஸ்டோரி இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், படிக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க பார்க்கறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.